Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம Suvaiyana Samayal சேனல்ல புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Suvaiyana Samayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துறலாம். ஒரு காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துறலாம். 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துறலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். புடலங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த புடலங்காவை நம்ம மூடி போட்டு வேக விடும்போது புடலங்காய் தண்ணியை வெளிவிடும். இந்த தண்ணியில இந்த புடலங்காய் நல்லா குக்காகி வந்துடும். இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், புடலங்காய் நல்லாவே குக்காகி வந்தாச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜீரகத்தை தட்டி சேர்க்கறதுனால இந்த புடலங்காய் பொரியல் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது இதில் 1 கப் துருவிய தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்களும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.